படிக்கிறியா? இனி நீ எப்படி படிக்கிறேன்னு பார்க்குறேன். ஏய், என்னடி பண்ற? படிச்சிட்டு இருக்கேங்கம்மா. படிக்கிறதுக்கு இதான் நேரமா? பகல் ஃபுல்லா நிக்க உட்காரது கூட நேரம் இல்லைங்கம்மா. அவ்வளோ வேலை. இப்பதான் நேரம் கிடைச்சது. அதான். ராத்திரி 12 மணிக்கா? வேற வழி இல்லைங்கம்மா, படிச்சுதான் ஆகணும். உனக்கு பகல்ல வேலை கம்மியா இருக்கு, அதனாலதான் இப்ப உனக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது. இதே உடம்பு நோக வேலை கொடுத்துருந்தா நேரம் தூங்கி இருப்ப. அப்ப ஒண்ணு பண்ணு, தோசைக்கு மாவு தீர்ந்து போச்சு, ஊற வச்சு கையோட அரைச்சு வச்சிரு. ஃப்ரிட்ஜில் 3 கட்டு சிறுகீரை இருக்கு, எடுத்து நல்லா ஆஞ்சி வச்சிரு. வாழைத்தண்டு இருக்கு, எடுத்து பொடி பொடி பொடியா நறுக்கி வச்சிரு. அதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு நேரம் வந்துச்சு படி. அம்மா, என் வீட்டுல இருந்துட்டு உனக்காக படிச்சிருக்கிற நீ பார்த்து பத்திரமா இருமா. அந்த அம்மாவை நீ எதுவும் எதிர்த்து பேசிடாத. கொஞ்சம் பொறுமையாக போமா. உனக்கு நேரம் கிடைக்கும் போது நீ படிக்கணும். நீ படித்து பெரிய ஆளாகிறத இந்த பாட்டி பார்க்கணும். அப்போ தான் என் கட்டை வேகும். புறநானூறும் சிலப்பதிகாரமும் தெரிஞ்சுட்டா நீ பெரிய ஆளா? இனிமேல் நான் சொல்றது தான் நீ படிக்கணும். கூட்டுறது, கழுவுறது, பெருக்கிறது, இதை மட்டும் பண்ணு. புரிஞ்சுதா? இனிமேல் உன என்ன செய்ய போறேன்னு பார்.